களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஆண்டவர் தந்த இந்த மாபெரும் கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி, நன்றி. பிரியமானவர்களே, ஆண்டுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2:4 நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை உண்டு. எல்லா மக்களும் மீட்பு பெறவும் உண்மையை இறை வார்த்தையை அறிந்துணர வேண்டும் என்று அவர் 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 விரும்புகிறார். எல்லா மக்களும் மீட்பு பெறணும், இயேசுவே ஆண்டவர் என்று அறிந்து அந்த மீட்பராம் இயேசு கொடுக்கிற மீட்பை பெற்று கடந்து வரணும்காகத்தான் அவருடைய தெய்வீக திருவிழா. எல்லா மக்களும் மீட்பு பெறவும் உண்மையை இறை வார்த்தையை அறிந்துணர வேண்டும் என்று அவர் விரும்புவதனாலே இந்த தொலைக்காட்சியை ஆண்டவர் தானே அமைத்திருக்கிறார். அடியனையும் ஆண்டவர் தானே பயன்படுத்தி வருகிறார். எல்லாம் அவருடைய திட்டங்களும் செயல்பாடுகளும். எவ்வளவோ பொருளாதார தேவைகள் இருந்த பொழுதும் அத்தனைகளையும் அவர் தானே கொடுத்து நடப்பித்து வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த அருமையான நாளிலே இவ்வளவு திட்டங்களோடு செயல்படுகின்ற அருமை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் கடந்து வரணும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக அவளோடு கூட நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அவரோட ஒப்பு கிடைக்கலாம். ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு கேட்கலாம். அப்படி கேட்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தமான கருத்து. அவருடைய பாதப்படியில அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது அவருக்கு பிரியமான நிலை. மரியாள் அப்படித்தான் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். மார்த்தாளை போல நிறைய மக்கள் உண்டு, ஆனா மரியாளை போல கடந்து வரணும். மரியாளை போல அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபிப்போம். நேசிக்க நல்ல ஆண்டவர், இந்த அருமையான மாலை வேலைக்காய் கொடான கொடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனை எடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை படைத்து பராமரித்து வழிநடத்துகிறவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளாக எங்களிடம் நீர் பேசும். உம்முடைய வார்த்தையை கேட்கிறீர்கள், அவளோடு கூட உம்முடைய பாதப்படியில அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, இந்த ஜெப வேலைகளிலே நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது தூய ஆவியானவர் உணர்த்திய ஒரு செய்தி மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவசிக்கிறேன். ஏனெனில் எல்லாமே பயனுள்ளதான் விசுவசிக்கிறேன். என்ன கருத்து தெரியுங்களா? விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் ஒரு வார்த்தையை ஆண்டவர் தூய ஆவியிலே கொடுத்தார். விரும்பி கேட்பதெல்லாம் என்று அருமையான கருத்தை கொடுத்திருக்கிறார். விரும்பி கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கிற பொழுது இது எனக்கு மாத்திரமல்ல, எல்லா மக்களுக்குமே, சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருக்குமே நாம் கேட்கறது கிடைக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா? கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லியிருக்கிறார். அப்போ கேட்டா கொண்டு கொடுக்கிறேன். எப்படியே நான் ஒரு நாள் இந்த பைபிளை படிச்சுட்டு வருகிற பொழுது, நான் ஆரம்பத்தில் படிச்சுட்டு பொழுது, இந்த யோவான்ல 15ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார்.
15ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். அந்த கருத்தை நீ படித்து பார்க்கணும். யோவான் 15:7 பார்க்கிற பொழுது, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். பாருங்க, விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும்ன்றார். நாம் எதையெல்லாம் குறித்து விரும்பி கேட்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கும் சொல்லிருக்கிறார். இந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தை ரொம்ப கொண்டு வந்தது. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு இல்லைங்களா? மனிதா இருக்கிற எல்லாருக்கும் அப்படிப்பட்ட உள் உணர்வு இருக்கும். விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நான் அந்த விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும்னு பார்க்க அந்த வார்த்தையை பின்னிட்டு பகிர்ந்து முன்னாடி அப்படியே கொண்டு வரும் பொழுது அதில் என்ன சொல்ல, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும். என்ன? நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் விரும்பி இதெல்லாம் கேட்கணும். இது மிக கருத்துள்ள ஆழமான ஒரு கருத்தாய்ப்பானது. அது நாம் அமர்ந்து சிந்திக்கிற பொழுது எனக்குள் தூய ஆவியான் உணர்த்துகின்றதை நான் இப்பொழுது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது விசுவாசம். விசுவாசம், நம்பிக்கை. விசுவாசம், நம்பிக்கை நமக்கு இருக்கலாம். இரண்டாவது பார்க்கிற பொழுது ஆண்டுடைய வார்த்தைகள், இதயத்தில் ஆண்டுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். மூன்றாவது நாம் விரும்பி கேட்கணும். கேட்பதெல்லாம் நடக்கும். கேட்பதெல்லாம் நடக்கும். இந்த மூன்று கருத்துக்கள், ஒன்று விசுவாச நம்பிக்கை, இரண்டாவது இதயத்திலே ஆண்டுடைய வார்த்தைகள், மூன்றாவது நாம் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். கேட்பதெல்லாம் நடக்கும். என் அன்பானவர்களே, அந்த கருத்திலே நான் முதலாவது அந்த விசுவாசத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். விசுவாசம், ஆண்டவரை பற்றி நமக்கு விசுவாசம் வேண்டும். எப்படி? அவர் எல்லாம் நிறைந்தவரும் எல்லா வல்லவரும் என்ற நிலை நமக்கு இருக்கப்பட வேண்டும். நாம் கேட்பதெல்லாம் கொடுக்கிற வல்ல ஆண்டவரை பற்றி நம்பிக்கை வேண்டும். நாம் கேட்பதெல்லாம் செய்கிற ஆண்டவரை பற்றி நமக்கு நம்பிக்கை வேண்டும். இந்த வார்த்தை நமக்கு, இந்த விசுவாசம் இருக்கணும். அப்பதான் கேட்கணும். இன்னைக்கு நான் ஒருத்தர்கிட்ட போய் பணம் கேட்கிறேன்னா அவர் பணம் கொடுப்பாரு, அவர்கிட்ட எல்லாம் இருக்கு, நிலை இருக்குன்னு அவர்கிட்ட போய் நான் பணம் கேட்பேன். இவர் எனக்கு இந்த உதவி செய்ய முடியுன்ற ஒரு நிலை இருந்தது, அவர்கிட்ட போய் கேட்க முடியும். அப்படி இல்லைன்னா கேட்க முடியுமா? எனவே தான் விசுவாசம். நாம் எதை கேட்டாலும் சொன்னாங்க, எதை விரும்பி கேட்டாலும் அதில் கொடுக்கிறோன்னா அவருடைய வாழ்க்கையின் நிலையை பார்க்கணும். இதில் பார்க்கிற பொழுது அன்பானவர்களே, எரேமியா புத்தகம் எடுத்துங்க. எனக்கு அந்த வசனம் பாருங்க. எரேமியா புத்தகத்திலே 32வது அதிகாரத்திலே 27வது வசனம் ஒரு கருத்து சொல்லி இருக்கிறது. பார்க்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஆண்டவர், நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே, எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே. அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? எனக்கு கடினமானது ஏதாவது உண்டான்னு சொல்லுகிறார். எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே, கடவுள் நானே, எல்லா மக்களுக்கும். அப்படி இருக்க எனக்கு எல்லாம் முடியாதுதான் இருக்கின்றார். இந்த வசன வார்த்தை மாத்திரம் சிந்தித்தோமானால் உள்ளத்தின் ஆழத்திலே அவரோடு கடந்து போக முடியும். எனக்கு இந்த பார்க்கணும். இந்த 27வது வசனம் சொல்லப்பட்டிருக்கல்லவா, அந்த 27வது வசனத்தை நான் படிக்கிற பொழுது, பார்க்கிற பொழுது, அதுக்கு முன்னாடி அதே அதிகாரத்திலே 17வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அதே 17வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அந்த வசனத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கும், ஓ காட் ஜீசஸ். என்ன அறிவான கருத்து அங்க சொல்றாரு பாருங்க. நீ பாருங்க, என் தலைவராகிய ஆண்டவரே, என் கடவுளாகிய ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலாலும் ஓங்கிய புயத்தாலும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே, நீரே, உமக்கு கடினமானது எதுவும் இல்லை. இந்த கருத்து உங்களுக்கும் எனக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் என்றால் நாம் அவரிடம் விரும்பி கேட்பதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அவரிடம் இல்லாதது ஒன்றுமில்லை, அவரால் முடியாது ஒன்றுமில்லை. இந்த வார்த்தை தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அதை நாம் விசுவசிப்போம் என்றால், அதிலே இருக்கு நாம் விசுவசிப்போம் என்றால் அதை நாம் பெற்றுக்கொள்ள கடந்து வந்திருக்கிறோம். முதலாவது விசுவாசத்தின் காரியங்கள். இந்த விசுவாசத்தின் காரியங்களை நான் பார்க்கிற பொழுது அன்பானவர்களே, எல்லாருக்கும் அப்படி வருவதில்லை. எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலை வருவதில்லை.
உதாரணத்துக்கு நான் பார்க்குறீங்களே, ஒரு குடும்பத்தில் எடுத்தா கூட எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கலாம், ஆனால் என்னுடைய மனைவிக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு என் பையனுக்கு அந்த விசுவாசம் இருக்கலாம், என்னுடைய மருமகளுக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். குடும்பத்திலே அவனுக்கு இப்படி எப்படி முன்கொண்டிருக்கும். இது உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். நம்முடைய விசுவாச தந்தையா இருக்கிற ஆபிரகாம், நம்முடைய முதுபெரும் தந்தை ஆபிரகாமை பார்க்கிற பொழுது அவருக்கு குழந்தை இல்லை, அவர் குழந்தை இல்லை, குழந்தை இருந்து அந்த நிலையிலே ஆபிரகாம் எப்படி இருக்கிறார், சாராள் எப்படி இருக்கிறார் நீ பார்க்கணும். குழந்தை இல்லை, சாராள் கிட்ட போயிட்டு ஆண்டவருக்கு கேட்கிற ஒரு வார்த்தை அருமையா எனக்கு தொடக்க நூல் எடுத்து படிச்சு பாருங்க. தொடக்க நூல் நீ பார்க்கிற பொழுது அதுல 18ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், அதுல 13வது வசனம் ஒரு கருத்து சொல்லுக்கும். அவரு ஆண்டவருக்கு கேட்பாரு. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவளாய் இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? பார்த்துக்கிடுங்க, சாரால் மன்னிச்சு சிரிச்சத கடவுள் பார்த்துட்டு கேட்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நாம் இந்த நம்முடைய உலகத்திலே, நம்முடைய உடலிலே, நம்முடைய உலக சூழ்நிலையை பார்த்து நாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம். அது பார்க்கக்கூடாது. அடுத்து ஒருத்தர் இருக்கிறார், அவரு அதெல்லாம் செயல்படுத்துகிற நிறைவுபடுத்துகிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பார்க்கணும். இந்த சாரால் அப்படியே சிரிச்சுட்டாங்கன்ட்டுக்கு, அப்படி சிரிச்சுட்டாங்கன்ட்டுக்கு. ஆனால் அதே ஆபிரகாமை பார்க்கிற பொழுது அவர் எப்படி பார்த்தாக்க, ரோமர் புத்தகம் எடுங்க. ரோமர் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்திலே 19, 20, 21 வசனத்தை நீங்க எடுத்து நீ படிச்சு பாட்டுனாக்க அந்த ஆபிரகாமை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றேன். அவரு ஆபிரகாம் அந்த விசுவாச தந்தை என்கிற நிலையில எப்படி வந்தார் நிலை கூட நாம் பார்க்க முடியும். ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 19, 20, 21 வசனத்தை நான் பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும். தமக்கு ஏறத்தாழ 100 வயது ஆகிவிட்டதால் தமது உடலும் சாராவுடைய கருப்பையும் செத்ததை போல் ஆற்றலற்று போய்விட்டதை எண்ணி பார்த்த போது கூட அவர் நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார். கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். தாம் சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றுவார் உறுதியை நம்பியிருந்தார். இதுதான் விசுவாசம். இந்த பைபிளில் சொல்லப்பட்ட வாக்குகள் அனைத்தும், அந்த வாக்கு தக்கங்கள் அனைத்தும் கண்டிப்பா நிறைவேறி கொண்டே இருக்கின்றது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாளோ அவர்களுக்கெல்லாம் ஆமேன் ஆமேன் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆபிரகாம் அப்படித்தார். இது வாக்குறுதிகள். இதை நம்பணும், நம்பி கொண்டு வரணும். நம்பி கொண்டு வருகிற பொழுது அந்த காரியங்கள் இந்த உலக போக்கில் நாம் பார்க்கிற பொழுது, நானும் சில வேலை அப்படிதான். சில வேலையில நான் சகோதரோடு வருகிற பொழுது நான் பேசிக்கொண்டு வந்தேன். சில விசுவாச குறைவெல்லாம் போயிடுது. எனக்கு யாக்கோப்புல 1 அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்லிருப்பார். யாக்கோப்புல 1 அதிகாரத்துல ஒரு எல்லாம் தூயா உணர்த்துகிறத நான் கொண்டு வரேன். அப்படி பாருங்க. யாக்கோப்புல 1 அதிகாரத்துல நீங்க பார்க்கிற பொழுது 6வது வசனம் ஒரு அருமையான 6 இருக்கும். 6, 7 1 அதிகாரத்துல 6, 7 அந்த வசனம் சொல்லிக் கொடுக்கறத பார்க்கணும். நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைகழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இருமனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். யாக்கோப் தண்ணியோட சொல்லிக்கிட்டு என்ன சொல்லு பார்த்து, நம்பிக்கையோடு ஐயப்பாடு இன்றி கேட்கப்பட வேண்டும். எல்லாம் நிறைந்த எல்லாம் வல்ல அந்த ஆண்டவரிடம் ஐயப்பாடு இன்றி கேட்கணும். அது சொல்றதுக்கு ஆகுமா ஆகாதா,
நடக்குமா நடக்காதா, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இந்த 2 விதமான மனசு இருந்துச்சுனாக்க ஒன்றும் ஆகுறது இல்லையா? இன்னைக்கு அப்படிதான் எனக்கு. நான் காலையில் வரும்போது அப்படிப்பட்ட உணர்வு வந்துச்சு. அது இன்னைக்கு செய்தி கொடுக்கும்போது அது அப்படியே வந்துட்டு இல்லைங்கல்ல. நமக்குள்ள அந்த உறுதியான உணர்வு வேண்டும். உறுதியான உணர்வு கடவுள் சொன்னார்னா கண்டிப்பா செய்வார். நான் இதை சொல்லுகிற பொழுது அந்த விசுவாச தன்மைகளிலே பார்க்கணும். அன்னை மரியாதை கொண்டு வருகிறேன். அன்னை மரியாள் இந்த உலகம் கண்டிராத கேட்டிராத ஒரு வார்த்தை தான் அன்னை கேட்கிறார். மரியா கேட்கிறார், என்ன நீ கருவுற்று மகனை பெற்றெடுப்பாய். கன்னியானவள் கருவுற்று மகனை பெற்றெடுக்க முடியுமா? ஆனாலும் கூட அங்க அந்த அன்னை அர்ப்பணித்தாங்க. இது நம்முடைய வார்த்தை எப்படி ஆகும் சொல்லுகிற பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அங்க லூக்காஸ் நற்செய்தியில் அந்த தாய் மரியாள் சொல்லுகின்ற வார்த்தை தான் 1:37 வசனம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். கடவுளுடைய வானத்தை சொல்றாங்க, கடவுளால் முடியாது ஒன்றுமில்லை. இந்த அம்மா சொல்றாங்க, எப்படி ஆகும்? நான் கன்னியாச்சு, நான் எப்படி குழந்தை பிறக்க முடியும்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப இப்படி வருது, என்ன வார்த்தை வருகிறது? கடவுளால் இயலாது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னது. அப்படி சொன்ன உடனே இந்த தாய் மரியா என்ன சொன்னாங்க? இதோ ஆண்டவருடைய அடிமை, இதோ ஆண்டவருடைய அடிமைன்னு சொன்னாங்க. அந்த ஆண்டவருடைய அடிமைன்னு சொன்னால்தான் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை அவர் ஈண்டெடுத்து ஆண்டவருடைய தாயாய் மாறினார், நம்முடைய தாயா மாறினாங்க. இல்லைங்களா? பார்க்கணும், வசன வார்த்தைகளை பார்க்கணும். இந்த நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம் நினைக்க கூடாது. நடக்குமா நடக்காத நினைக்க கூடாது. ஐயோ உலகத்தின் சூழ்நிலை எப்படி இருக்குது, நடக்குமா, உடம்புல பலவீனமா இருக்கலாம், அப்படி டாக்டர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன கிடையாது. எது இருந்தாலும் என் ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்ற விசுவாச நம்பிக்கை வருகிற பொழுது நாம் அவர்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் இந்த கருத்தை நான் முதலாவது விசுவாசத்தை பற்றி சொல்ல. உலகத்தை சூழ்நிலைக்கல அந்த சூழ்நிலை பார்க்கிற பொழுது ஆகுமா ஆகாத தடுமாற்றம் கண்டிப்பா வரும். நம்ம என்ன சொன்ன மாதிரி எனக்கு இருக்கும். ஆனால் என் ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்று வருகிற பொழுது ஒரே நம்பிக்கை, இருமணம் இருக்கக்கூடாது, ஒரே நம்பிக்கை, என் ஆண்டவரால் முடியும் என்று சொல்லுகிற பொழுது அன்னை தாய்மகன் அவரால் அதே போல நமக்கு வாழ்க்கையில நாம் பெற்று அனுபவிக்கிறதாக மாற முடியும். இதெல்லாம் ஒவ்வொரு சொல்லுகிற பொழுது எனக்கு என் அன்பானவர்களே, அந்த நான் மீண்டும் தொடக்க நூலில் போட்ட இந்த ஆபிரகா பத்தி சொல்லணும். அவர் தான் விசுவாசம் தந்தையா இருக்குன்னு அவரை பத்தி சொல்லணும். அவரை பத்தி நான் சொல்லுகிற பொழுது சொல்லணும், தூயா நடத்துறாரு. 17 தொடக்க நூலில் 17ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை எடுத்து பாருங்க. 17ஆம் அது சொல்லுவார். அது என்ன சொல்லுவார்? அப்போ ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இரு. எனக்கு பணிந்து நான் எல்லா வல்ல எனக்கு கடவுள் அங்க சொல்லிருக்கு. 99 வயசு ஆகும்போது எல்லாம் இருக்கு. குழந்தை உண்டாவில் சாரால அப்படியே ஆபிரகாம் கொஞ்சம் குறைவானது. அப்பதான் சொல்றாங்க, எனக்கு வெளியே வா, வானத்தை அசைத்திருப்பாரு, இந்த மாதிரி தான் உண்டாகும் சொல்றாரு. அப்போ விசுவாசம் வந்து அந்த வார்த்தை தான் முன்ன ரோமர் புத்தகத்துல படிச்சீங்கல்லவா, அந்த வார்த்தை. என் அன்பானவர்களே, ஆபிரகாம் விசுவசித்தார், சூழ்நிலை அற்புதமான காரியங்களை பெற்றுக்கொண்டார். அதே போல நாமளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவசிக்கணும். அப்பொழுது நன்றாய் நடக்கும். இது நான் சொல்லுகிற பொழுது ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்தை நானும் கூட சொல்ல விரும்புகிறேன். அது என் சாட்சியமாக கூட இருக்கிறது. என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த பொழுது நான் ஒரு திக்குவாயனாய் இருந்தேன், பேச முடியாது. அவ்வளவு படிப்பறிவு இல்லாதவன். ஆண்டவர் சொன்னார், நீ எனக்காக ஊழியம் செய்தால் உன்னை ஆசீர்வதித்து நான் மேம்படுத்துவேன். அதுதான் என் ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தையை நான் அதில் கேட்டது. நீ எனக்காக ஊழியம் செய்ய ஆசீர்வதித்திருக்க. இது எப்படி அன்னை மரியாதை போட இது எப்படி நடக்கும்? நான் திக்குவாயினாச்சே,
குறைவா படிப்புன்னு எப்படி முடியும் என்று பல கருத்துக்களை முடித்து போதுதான் அன்னை மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை போல ஆண்டவரால் முடியாது ஒன்றுமில்லை என்று. இதோ உடைய வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் என்று தாய் கற்றுக் கொடுத்தபடியே நானும் சொல்லிவிட்டேன். இந்த நாளிலும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி வருகிறார். 31 வருடம் ஊழியத்தின் பார்க்கிற பொழுது தொலைக்காட்சி ஊழியம், புத்தக ஊழியம், இன்னும் மற்ற நற்செய்தி ஊழியம் ஒவ்வொன்றும் ஆண்டவர் தானே கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இதை நான் என் பெருமைக்காக சொல்லப்படவில்லை, என் ஆண்டவருடைய மகிமைக்காக நான் சொல்லுகிறேன். அன்பானவர்களே, அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை, அவரிடம் இல்லாது ஒன்றுமில்லை என்ற உள்ளார்ந்த விசுவாசம் நமக்குள் இருக்குமானால், அந்த நம்பிக்கையின் கார்பாடு கடந்து வருவோம் என்றால் நாம் ஆண்டவரிடம் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். உள் உணர்வோடு கூட இந்த செய்தியை நான் கொண்டு வருகிறேன். விசேஷி பதறாதேன்னு பாட்டு இருக்கும். நான் சொல்லல, நான் கொண்டு வரல. இது ஏசியா புத்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல 16வது ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை 28, 16 வசனத்திலே பார்க்கிற பொழுது அந்த பின்னூட்டு பகுதி என்ன சொல்லுகிறது, அதை படிக்கலாம். அது நம்பிக்கை கொண்டவன் பதற்றம் அடையான். நம்பிக்கை கொண்டவர்கள் பதற்றம் அடையான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை கொண்டவர்கள் பதற்றம் அடையான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தா எண்ணத்துல பயப்பட தேவையில்லை, ஆண்டவர் செய்வார். அதுக்குதான் அப்படி பாட்டு. சரி, இந்த நாளிலே பார்க்கிற பொழுது இதயத்திலே ஆண்டுடைய வார்த்தை இருக்கப்பட வேண்டுமா? இதயத்திலே ஆண்டுடைய வார்த்தை இருக்கப்பட வேண்டுமா? அப்படி ஆண்டுடைய வார்த்தை இருக்கிற பொழுதுதான் நாங்கள் நடக்கணும். யோவான் 15:7 என்ன சொல்லுகிறது என்று அதான் தலைப்பா நம்ம பார்த்தோம். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும். அப்போ ஆண்டுடைய வார்த்தை நம் இதயத்திலே இருக்கப்பட வேண்டும், இதயத்திலே இருக்கப்பட வேண்டும். என் அன்பானவர்களே, இறை வார்த்தை ஒரு மனிதனுடைய இதயத்தில் இருந்தால் உண்மையாகவே அவனுடைய வாழ்க்கை மாற்றம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்து ஒரு ஜெப நிலை இருக்கிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் தான். அந்த 17ஆம் அதிகாரத்திலே தந்தையை நோக்கி இயேசு ஜெபிக்கிற அந்த ஒரு ஜெபத்திலே 17வது வசனத்தை படிச்சு பாருங்க. 17 யோவான் 17:17 வசனம் படிச்சு பாருங்க. என்ன சொல்லுது? உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும், உமது வார்த்தையே உண்மை. இந்த வசன வார்த்தை, உடைய வார்த்தையே உண்மை. உண்மையினால், இறை வார்த்தையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். இறை வார்த்தையினால், உண்மையினால், இறை வார்த்தையினால் உமக்கு அவர்களை அர்ப்பணமாக்கியருளும். உடைய வார்த்தையே உண்மை. அண்ணா, அக்கா, பாருங்க என்ன சொல்லிருக்கிறார் இயேசு ஆண்டவர். இறை வார்த்தை தான் அர்ப்பணமாகின்ற ஒரு நிலையிலே அவருக்குள் பரிசுமான நிலை அந்த இறைவாசன வார்த்தை தான். இதனால் தான் அவர் சொல்லுகிறது பார்க்கணும். இந்த வார்த்தை சொல்லுகிற பொழுது எந்த நிலையை பார்க்கணும்? வார்த்தை நமக்குள் வருகிற பொழுது அங்கே லைஃப்ல சேஞ்ச். இன்னைக்கு மக்கள் அதை எடுக்கல, எடுத்து கடந்து வரல. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை தயவு செய்து அப்படியே எடுக்கிறீங்க, குறிக்கிறீங்க, படிக்கிறீங்க, தயவு செய்து எடுங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே அந்த 13வது வசனத்துல ஒரு கருத்து சொல்லி இருப்பார் பாருங்க. அவர் சொல்வது, நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். என்ன சொல்லுகிறாரு? வார்த்தையால் தூய்மையாகிறன்றது. நாம் என்ன சொல்ல வார்த்தை, அந்த வசன வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் கொஞ்சம் கேட்ச் பண்ணி பாருங்க. என்ன சொல்லுகிறது? ஆண்டுடைய வசன வார்த்தைகளால் தான் மனித வாழ்வு தூய்மையாகிறது. மனித வாழ்வு தூய்மையாகிறது. அந்த வார்த்தை அப்படியே கொண்டு போயிட்டு வார்த்தை மனு உருவான இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வருகிறது. எல்லா பாவத்தையும் கழுவி நம்மை தூய்மைப்படுத்துகிற அந்த தூய்மையாளனை போகிறது. வார்த்தை இயேசு, வார்த்தையே தூய்மைப்படுத்துகிறது. வார்த்தை மனு உருவான இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி நம்மை தூய்மைப்படுத்துகிறார். அப்படி இல்லைன்னா நெருக்கடிக்கும். அதனால்தான் நான் சொன்ன வார்த்தை கடந்து இருக்கும். இந்த வாசனை பார்க்கும்போது ஒவ்வொரு கருத்தை நான் பார்க்க என் அன்பானவர்களை தெய்வீக திருவிழத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசன வார்த்தைகளும் நான் உள்ளத்துல படிச்சு பார்க்கணும்.
இந்த திருப்பாடல் அடிக்கடி நான் சொல்லுவேன். திருப்பாடல்ல நீங்க அடிக்கடி திருப்பாடல்ல நான் அதையும் சொல்லுவேன். திருப்பாடல் 119 தயவுசெய்து எல்லாம் நான் ஒரு நாளைக்கு கொடுத்துருக்கிறேன். அந்த திருப்பாடல் 119 பத்தி படிங்க ஒவ்வொன்றும் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னேன். அதை படிச்சுட்டு ஒரு சகோதரர் போன் பண்ணி சொன்னார், பிரதர் என்ன பிரதர், நான் இவ்வளவு நாளா இந்த எடுப்பேன் படிப்பேன் இங்க, ஆனா திருப்பாடல் 119 படிக்கிற பொழுது என்ன கருத்து, இப்படிலாம் கருத்து, விவிலியத்தை பத்தி இறைவசன வார்த்தை பத்தி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நான் இப்ப அதே சொல்றேன். திருப்பாடல் 119 11வது வசனத்தை படிச்சு பாருங்க. அதுல திருப்பாடல் ஆசிரியர் எப்படி உணர்ந்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறாருன்னு பார்க்கலாம். உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தி உள்ளேன். உம்முடைய வார்த்தையை நான் என் இதயத்தில் இருத்தி உள்ளேன்னு சொல்றார். உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வார்த்தையை என் இதயத்தில் இருத்தி உள்ளேன். என் அன்பானவர்களே, நான் இந்த வசனத்தெல்லாம் வசனத்தெல்லாம் படிச்சு பறக்கிற பொழுது இந்த வார்த்தை எனக்குள்ளாக வந்தது. ஆண்டவரே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வார்த்தையை என் இதயத்தில் இருத்தி உள்ளேன் என்று திருப்பாடலாசிரியர் சொன்னாரே. உம்முடைய வார்த்தைகள் என் இதயத்தில் எப்படி இருக்கிறது ஆண்டவரே, எப்படி இருக்கிறது என்று நான் கண்ணீரோடு கூட ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் சில வசன வார்த்தைகளை கொடுத்தார். உடைய வசன வார்த்தைகள் நான் பாவத்தில் விழமாட்டேன் என்று விளைவேண்டி கொண்டாரே. அப்படிப்பட்ட நிலை, நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும், அதற்காக சொல்லிட்டு என் அன்பானவர்களை பார்க்கணும். திருப்பாடல் 37 21வது வசனம், எனக்கு அந்த ஒரு கருத்து வசனம் பாருங்க. திருப்பாடல் 37 21 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதுல சொல்லப்பட்டிருக்கிற 37 37 31 31வது வசனம், அதான் ஒரு சொல்லு பாருங்க. கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது, அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை, அவருடைய கால்கள் சறுக்குவதில்லை, தவறி போவதில்லை, கால்கள் சறுக்குவதில்லை, தவறி பாவம் செய்வது இல்லை. ஏன்னா அந்த வசன வார்த்தை இருக்கு. நான் நீங்க போகிறேன், ஐயோ ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு ஆண்டோட வார்த்தை இப்படி இருக்கிறது. அந்த வார்த்தை நான் பாவத்தில் விழாதபடி செஞ்சுட்டே இருக்குமா? இந்த வசன வார்த்தை என்று பார்க்கணும். தகுதிக்காரன் சொன்னார், அப்படி சொன்னார். அதே நிலையத்தை நான் சொல்லி வந்திருக்கேன். என் அன்பானவர்களே, நான் இந்த உருவென்று பார்க்கிற பொழுது நான் ஆண்டவரோட கேட்டேன், ஆண்டவரே, ஒவ்வொரு வசனத்தை படிக்கிற பொழுதெல்லாம் இறைவசன வார்த்தையில் இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி என்று ஆண்டவரோட கேட்டேன். நான் அப்படியே ஜெபிக்கிற பொழுது தூய ஆவியானவர் தானே வார்த்தைகளை நிறை உண்மையை நோக்கி, வார்த்தையானவர் நிறை உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். யோவான்ல சொல்லுவோம், வசனம் குறித்து படிக்க 16 13 வருஷம் குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். அல்ல, ஆவியானவர் வந்த பின், அவர் வந்த பின் உங்களை நிறை உண்மையை நோக்கி, நிறை உண்மையாக்க இறைவசன வார்த்தை உண்மை ஆழமான கருத்துக்குள்ள கொண்டு போவானுக்கு. எனக்கு அப்படி கொண்டு போனார். தயவுசெய்து இப்ப எல்லாரும் நான் சொல்ற வசனத்தெல்லாம் தயவுசெய்து குறிச்சுக்கிடுங்க, நான் பார்க்கணும். எரேமியாவுல நான் முதல்ல எரேமியா புத்தகத்துல பார்க்கிற பொழுது 31 33, எரேமியால 31 33. அடுத்தது எபிரேயர்ல 8ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். அது எபிரேயர்ல 10ஆம் அதிகாரத்துல 15 16 வசனம். இந்த 3 வசனம் ஒன்னா குறிச்சுக்கிட்டேன். எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். ஓகே. என்ன இருக்கு? எரேமியாவுல 31 33, எபிரேயர் 8 10, அதே எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் 15 16 வசனம். இந்த 3 வசனங்களுமே ஒரே கருத்தை சொல்லியிருக்கும். யாராவது ஒருவர் நான் இந்த வேலையில கூட எரேமியா 31 33 எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறீங்க. God grace, praise the Lord. எடுங்க. 31 எரேமியா 31 33 எடுத்து படிங்க. அந்நாட்களுக்கு பின் இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே, என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன்,
அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன். நான் அவருடைய கடவுளாய் இருப்பேன். அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். என்ன வார்த்தைப்பா, என்ன வார்த்தை! என் சட்டத்தை, என் நியமங்களை அவருடைய இதயத்தில் எழுதுவேன். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற பொழுது அவர்கள் என்னுடைய மக்களாய் இருப்பார்கள். நான் அவருடைய கடவுளாய் இருப்பேன். பரிசுத்தம், பரிசுத்தம் தான் காரியத்துக்கு. என் அன்பானவர்களே, ஆண்டுடைய வசன வார்த்தை கொஞ்சம் பாருங்க, எப்படி இருக்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது அந்த வார்த்தை. திருப்படத்தை இப்படி சொல்லி கொண்டார், எழுதுவேன் சொல்றார், பதிப்பேன். அப்பொழுது அவர்கள் அதன்படி நடப்பார்கள். நடக்கிற பொழுது பரிசுத்த நிலையிலே கடந்து வருவார்கள். அப்பொழுது என் மக்களாய் இருப்பார்கள். நான் அவருடைய மக்கள் கடவுளாய் இருப்பேன் சொல்றார். எல்லாம் கொஞ்சம் உணர்ந்து பாருங்கண்ணா, பாருங்க அக்கா. நான் சில வேலை அக்கா அண்ணான்னு சொல்லும் போது என்ன பிறகு எல்லாரும் பெரியவர்களுக்கே சொல்றீங்க, எங்களே சொல்ல மாட்டீங்களா? தங்கச்சி, தம்பி பாரு இல்லைங்களா? பார்க்கணும். சரி, நான் கொண்டு வருகிறேன், பார்க்கணும். இந்த வார்த்தையை நான் படிச்ச உடனே, எரேமியா 31:33 படிச்ச உடனே ஒரு நாள், ஆண்டவரே என் இதயத்துல எழுதுறீங்களா? எப்படி எழுதுவீங்க? நான் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக என் இதயத்திலே உங்களுடைய சட்டங்களை நியமங்களை எழுதுறேன்னு சொன்னீங்களே, அது எப்படி எழுதுவேன்னு அவர்கிட்ட அப்படியே அழுது கேட்டு எழுதுங்க ஆண்டவர், எப்படி எழுதுவீங்க எனக்கு தெரியல. அப்பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை காண்பித்தார். புனித பவுல் எழுதியிருக்கிறார் 2 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் நினைக்கிறேன், அதுல சொன்னார். அவரு பார்த்தா அரிமான வசனம் இருக்கும். எங்கள் பணியின் வாயிலாக கிறிஸ்து எழுதிய கடிதம் நீங்களே என்பது வெளிப்படை. அது மையினால் எழுதப்பட்டது அல்ல, மாறாக வாழும் கடவுளின் ஆவியால் எழுதப்பட்டது. கற்பலகையில் அல்ல, மாறாக மனித இதயமாகிய பலகையில் எழுதப்பட்டது. மனித இதயம் என்கிற பலகையில எழுதப்பட்டது. வசனத்தை படிக்கிற பொழுது ஒரு மாதிரி இருக்குல்ல, பிடிக்கணும். இதயத்தில் எழுதப்படுகிறதா? நான் இதை படிச்ச உடனே ஆண்டவரே சொல்லி என் இதயத்தில் எழுதுங்க. ஆனா சொல்ல வார்த்தை பரிசுத்தப்படுத்துகிறது, மனுக்குமாரன் இயேசு கிறிஸ்து பரிசுத்தப்படுத்துகிறார். அப்படி இந்த பேர்டு இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி சுத்தப்படுத்தும். அப்புறமேல்தான் தூய ஆவியானவர் அங்க வந்து எழுதுவார். போர்டு துடைக்கப்படாத, அழிக்கப்படாத அங்கு எழுத முடியாது இல்லையா? நான் ஆண்டு இயேசுவே உடைய பரிசுத்தத்தால் என் இதயத்தெல்லாம் கழுவுங்கன்னு சொல்லி. அடுத்தது ஆண்டவரே உடைய வசன வார்த்தையில என் இதயத்துல எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்து பரிசுத்தலை கொண்டு எழுதுகிறது. அதான் இன்னைக்கு நான் இப்படி செய்தியில கொடுக்கும் பொழுது இறைவசன வார்த்தை இங்கிருந்தான் எப்படி வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்தான் இதை சொல்லு, அதை சொல்லு, அவர் சொல்ல கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். இன்று நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் எழுதப்பட வேண்டும், இறைவசன வார்த்தைகள் எழுதப்பட வேண்டும். ஓ மயிலா, நான் சொல்லுகிற பொழுது என்பானவர்களே, இந்த காரியத்தை தூய ஆவியானவர் தானே அங்கு எழுதுவார் என்று பட்டர்கள் எழுதுவார் என்று முதலத்திக்கு நான் சொல்லு. எசேக்கியேல் 36:26 புதிய இதயம், புதிய ஆவி, புதிய செயல் சொல்லி போன வாரத்தில் பார்த்தோம் அல்லவா? அதுல பார்க்கும்போது இன்னைக்கு பார்க்கணும், அந்த எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்துல ஒரு கருத்து சொல்லி இருப்பாரு. என்னைக்கு 36:27, என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். ஆண்டவர் தூய ஆவியான எழுதிட்டாரு. எழுந்தவர் மட்டுமல்ல, தூய ஆவியை உள்ள கொடுத்து அந்த கட்டளைகளை
அந்த நியமங்களை கவனமாய் கடைபிடிக்க செய்வாராம். கட்டளைகளை நியமங்களை கவனமாய் கடைபிடிக்க செய்வாராம். ரெண்டு பாருங்க, எழுதுறது ஆவியானவருக்கு எழுதுறாரு, ரெண்டாவது அந்த ஆவியானவருக்கு வந்துட்டு அதெல்லாம் கவனமாய் கடைபிடிக்க செய்வாராம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்? பரிசுத்தமான பரிசுத்தமான நிலையிலே நாம் ஆண்டோட மன்றாடுகிற பொழுது நாம் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்குமா நடக்காதா? என் அன்பானவர்களே, எங்களுடைய ஜெப ஐக்கியத்திலே ஜெப நண்பர்கள் குழுவில் ஜெபிக்கிற பொழுது நான் அவர்களுக்கு சொன்ன ஒரு ஜெப கருத்துத்தான் இதனைத்தான், பரிசுத்தமுள்ள தேவனே, பரிசுத்தப்படுத்துகிற தேவனே, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என் பாவத்தெல்லாம் கழுவி உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை என் இதயத்திலே நிறுத்தி உம்முடைய பரிசுத்த ஆவினாலே என்னை வழி நடத்தனவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், தந்தை பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர், தூய ஆவி பரிசுத்தர். எப்படி? பரிசுத்தமுள்ள தேவனே, பரிசுத்தப்படுத்துகிற தேவனே, நான் பரிசுத்தராய் போல நீங்களும் பரிசுத்தராய் சொன்னவரே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் பாவத்தெல்லாம் கழுவி உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை என் இதயத்திலே எழுதி உம்முடைய பரிசுத்த ஆவினாலே நிரப்பி வழி நடத்தனமேன்னு சொல்லி அந்த ஒரு ஜெபத்தை கொண்டு வாங்க, ஜெபம் கொண்டு வாங்க. அப்ப நல்லா இருக்கு. அப்படியே ஜெப நண்பர்கள் ஜெப குழுவினர்கள் எல்லாம் அதை அப்படி சொல்லி கொண்டு வந்துருக்கிறாங்க. நீங்களும் அப்படிப்பட்ட நிலையில கொண்டு வாங்க. ஆண்டவர் நாம் அப்படி வருகிற பொழுதுதான் நாம் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும், விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். முதலாவது விசுவாசம், அவர் எல்லாம். இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் இதே வார்த்தையை வைத்து நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறதான். இப்பொழுது விரும்பி கேட்பதெல்லாம் என்று பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பாதனை பார்க்கணும். ஒவ்வொன்று கருத்து இருக்கு. மத்தியில அப்படி குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம், அதில் குறிச்சுக்கிடுங்க. எல்லாம் நீங்க படிச்சுத்தானே இருக்கும். மத்தியில 7:7 சொல்லுவாரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லுவார். கேளுங்கள் கொடுக்குவார். அதுல அவர் சொல்லுவாரு, கேட்கிற எவனோ அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் சொல்லுவார். சில வேளையில என்கிட்ட சில சகோதரிகள், பிரதர் எங்களுடைய பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். என்னத்துக்குமா? எங்க பையன் இது மாதிரி வேலை படிச்சுட்டு இருக்கிறான், வேலை கிடைக்கல, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் உங்க பையனுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஓகே, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ஓகே. ஆனா உங்க பையன் ஜெபிக்கணும், உங்க பையன் ஜெபிக்கணும். யார் அது பெற்றுக்கணும்? அவன் ஜெபிக்கணும். கேட்கிற எவனோ அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போ உங்க பையன் ஜெபிக்கணும். நான் ஜெபம் பண்ற மாத்திரம் இல்லை, நீ ஜெபம் பண்ற மாத்திரம் இல்லை, அவன் ஜெபம் பண்ற மாத்திரம் இல்லை. ஆனால் the personal man ஜெபிக்கணும். ஏன் 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 அப்படிப்பட்ட ஒரு கருத்து? கேட்கிற எவனோ அவன் பெற்றுக்கொள்கிறான. இன்னைக்கு நாம் சொல்லலாம் ஜெபம் பண்ணுவோம், அவனுடைய போக்கு வேற இருக்கும். நாமெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், அவன் போக்கு இருக்கும். இப்படி கொடுப்பாரு ஆண்டவர். நமக்கு போய் சொல்லுவாரு, செல்வநாதன், நீ என்னுடைய ஊழியக்காரன், எனக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்கிறேன். ஆனால் நீ யாருக்காக ஜெபம் பண்றையோ அந்த சகோதரன் அந்த சகோதரி என்னை கேட்கவே இல்லையே, என்னுடன் என் பேர் அவங்க என் பக்கம் திரும்பவே இல்லையே, கேட்கவே இல்லையே அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னா நாம் என்ன சொல்ல முடியும்? இல்லைங்களா? அதனால தான் கேட்கிற எவனோ அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் சொல்லிருக்கிறார். கேட்கணும், அவரோட கேட்கணும். இந்த கருத்தை அப்படியே நான் போட்டுக்கொண்டு போயிருக்காங்க. என்கிட்ட நிறைய மற்ற சமயத்து மக்கள்லாம் வருவார்கள். நான் அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி அப்படியே கொஞ்சம் நேரம் சொல்லுவேன். சொல்லிட்டு அப்புறமா அவங்க சொல்லுவேன், அவருடைய பெயரை சொல்லி நீ கேளுங்க, பெயரை சொல்லி நீ கேளுங்க. ஏன்னா அவருடைய பெயரை சொல்லி கேட்கிறவங்க யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால அவர் பெயரை சொல்லி கேளுங்க, சொல்லி பேரை சொல்லுங்க. இன்றைக்கு தப்பு ஒன்றும் இல்லை, அப்பா பேரை சொல்றது தப்புன்னு இருக்கு இல்லைங்க. இன்றைக்கு அவர் பேர் சொல்லும்போது அவர் நம்ம பக்கம் திரும்புவார் இல்லைங்களா? ஆண்டவரே இயேசுவே இயேசுவே நான் பேரை சொல்லிக்கிற பொழுது இன்னைக்கு 2 பேர் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அதுக்கு அந்த பிறவி குருடன் கண்ணு தெரியாத பிறவி குருடன் இயேசுவே தாவீதின் குமாரனே கத்துறார். அப்பதான் அங்கே அந்த பக்கம் அவர் திரும்பி அவங்க செய்தி கொடுத்து கடந்து போறார் இல்லைங்களா? கடந்து போயிட்டு அவனுக்கு அற்புதம் பண்றாரு. அவன் பாட்டுக்கு
எனக்கு கண்ணா நல்லா ஆகணும், எனக்கு கண்ணு நல்லா ஆகணும், எனக்கு பார்வை வரணும் அப்படின்னாக்கா எங்கிட்டு இருக்கும்? பேரை சொல்லி இயேசுவே தாவீதின் குமாரனே என் பேர் இருக்கும். அப்ப பேர் சொல்லும்போது அங்க அப்படின்னு அதனால அவர் பேரை சொல்லி நடனம். அப்போ அதுக்குள்ள கடந்தது இயேசுவே உள்ளத்துல கண்டு வரணும். கொண்டு நான் மற்ற சமயத்து மக்கள் சொல்லும்போது அவர் சொல்லுவேன், இதுல யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ வேறுபாடே இல்லை. ரோமர் 10 அதிகாரத்திலே 12 யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ வேறுபாடு இல்லை, அவர் பெயரை சொல்லி மன்றாடுகிற யாவருக்கும் அவர் அளவற்ற நலங்களை செய்கிறார் இன்றைக்கு அது சொல்லப்பட்டிருக்கு. அதனால அப்படி கேளுக்கு சகோதரமை கேட்பேன். அவங்களும் கேட்பார்கள், நம்பிக்கையோடு கேட்பார்கள், ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறார். எந்த ஒரு சகோதரனும் நான் சொல்றது ஒவ்வொரு கருத்தை பார்த்து இருக்கும். என் சமயத்தில் நிறைய மக்கள் இருக்கு பிரேனத்தார்க்கே நற்செய்தி அறிவிக்கப்படும் நிலையில மற்ற சமயத்து மக்கள் என்ன செய்தி கடந்து வராங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. ஆண்டவருக்கு எல்லா துதிக்கான மகிமையும் உண்டாக்கட்டும். என் அன்பானவர்களே, நான் இது சொல்லுகிற பொழுது நான் ஒரு கருத்தை சொல்லணும். நாம் ஜெபிக்கிறோம், நீங்க ஜெபத்துல எதை கேட்டாலும் அதை என்ன பெற்றுக்கொள்வீர்கள் சொல்றாருல, விரும்பியதெல்லாம் கேளுங்கள் சொல்றாருல. அப்போ நாம் விரும்பி கேட்பது எப்படி? நாம் விரும்பி கேட்பது எப்படி? அது அவருடைய திருவிழத்தை கேட்டாங்க. இன்னைக்கு நான் இருக்கலாம், எங்க பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ணிடணும், அவங்க கடை சேல்ஸ் இல்லாத போயிடணும், அந்த கடையை இல்லக்கூடாது. மற்றவர்களுக்கு நொய் மாறி எதையும் நாம் கேட்கக்கூடாது. என்னுடைய மருமகள் அவ இல்லாத போயிடணும், என் மாமியார் போகணும், அப்படிலாம் செப்ப உண்ணக்கூடாது. அப்படிலாம் ஜெபம் கேட்கிறதே இல்லை. கடவுளை பார்க்கணும். 1 யோவான்ல 5ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை அண்ணா அக்கா எடுங்க, எல்லாம் முன்ன வசனத்தெல்லாம் குறிச்சுக்கிட்டு தானே இந்த வசனத்தை எடுத்து பாருங்கண்ணா, பாடுங்க. நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நான் கேட்கறது, நானும் ஜெபம் பண்றேன், அந்த வீட்டுக்காரன் காலி ஆகணும், அந்த வீட்டுக்காரன் இல்லாத போகணும், அவங்க வீட்டுல எல்லாம் அந்த பையன் இருக்கிறான் செத்து போகணும், அப்படிலாம் ஜெபம் பண்ண ஆண்டவர் பிரியுமா? அது ஆண்டவர் திருவிழமா? எங்க மாமியார் விரைவிலே, ஆண்டவரே இயேசுவே எங்க மாமியார் விரைவிலே செத்து போகணும், நான் பிரியாகணும், அப்படி ஜெபம் பண்ண இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படில ஒரு ஜெபம் பண்றது இருக்கு. அது ஜெபம் கேட்கப்படுறது இல்லை. ஆண்டவரே என் மாமியார் உங்களுக்கு கொடுமைப்படுத்துறாங்க, அது செத்து போகணும், அவன் உள்ள போயிடணும், சீக்கிரம் அவங்களை எடுத்துக்கங்க, அப்படிலாம் கிடையாது. ஆண்டவரே மாமியாரை ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு குணத்தை கொடு, ஒருவேளை கொடுமைங்க நல்ல குணத்தை கொடு, இது நல்லது கொடுத்துக்கிடு, நாங்கள் அன்போடு கூட உறவோடு கூட வாழ்ந்துருக்கணும், இதெல்லாம் கேட்குற பொழுது அவருக்கு பிடிமா இருக்கும். அப்போ சாங்ஷன். செத்து போகணும், அவ இல்லாத போகணும், நான் சீக்கிரமாக போகணும், அதெல்லாம் இல்லை, அப்படின்னு கிடைக்காது. ஆண்டுடைய திருவிழத்துக்கு ஏற்றதாக நாம் மன்றாடுகிற பொழுது அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்பது உறுதியானது. இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, நிறைய சொல்லணும், சொல்லிட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கேட்போம், கேட்பதெல்லாம் நடக்கும், இப்படிலாம் கேட்போம். இன்னொரு கேட்போம் தெரியல, எப்பா பாரு நாம நமக்காக கேட்டு இருப்போம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 21 வசனத்துல அந்த கருத்தை புனித பவுலடிகள் மிக தெளிவா சொல்லிருக்கிறாருங்க. அவர் பார்த்துருப்பார் போலும், புனித பவுல் பார்த்துருக்கிறார் போலும். ஆனா அவங்க ஜெபம் பண்றதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்ப அவரு புனித பவுல் தெளிவா சொல்றாரு, மக்களை பார்த்து சொல்றாரு, பிலிப்பி மக்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் தம்மை சார்ந்தவற்றை தேடுகிறார்களே தவிர இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேடுவதில்லை. இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேடுவதில்லை என்றாங்க. இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேடுதல், இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேடணும். அவனுக்கு எப்ப பாரு ஆண்டவரே ஆண்டவனுக்கு. என் அன்பானவர்களே, நாம் மற்றவர்களுக்காக கடந்து போகணும், மற்ற நிலைகளுக்காக கடந்து போகிற பொழுது கடவுள் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார்.
அவர் சொல்லுவார். அந்த நீங்க குறிச்சுக்கிடுங்க. அதுல பார்க்கும்போது பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்துல 21 படிச்சீங்க தானே, அதுல 2:4 படிக்கும்போது சொல்லுவாரு, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களுக்கு இருக்கட்டும் சொல்லுவாரு. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களுக்கு இருந்த அந்த மனநிலை என்ன மனநிலை? எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய உள்ளார்ந்த ஏக்கமும் தாகமும். மனம் மாறாத மக்களை பார்த்து அவர் அழுதார், ஜெபித்தார். அப்படிப்பட்ட எல்லா மக்களும் எல்லாரும் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் என்னுடைய நிலையில் சொல்லுகிற பொழுது ஜெப கருத்துக்கள் உலகில் இருக்கிற ஒவ்வொரு நிலைக்காகவும் ஆண்டவர் சொல்றார், எல்லா மக்களுக்காக மன்றாடுங்க. அதிகாரம் தாங்குகிற ஆட்சி செலுத்துவதற்காக மன்றாடுங்க. வறுமையில வாழ்களுக்காக, ஏழைகளுக்காக ஜெபிங்க. நோயோடு கூட இருக்கிறதுக்காக ஜெபிங்க. இப்படி எல்லாம் மற்ற கருங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய சிந்தையை கொண்டு நாம் ஜெபித்து கடந்து வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவையெல்லாம் அவர் கொடுப்பார். இந்த தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும், உங்களுக்கு தெரியுமே தெரியல, நான் சொல்ற தவறு தெரியல. ஊராம் குழந்தையை ஊட்டி வளர்த்தா தன் குழந்தை தானா வளருமா? கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கிறீங்க. ஓகே, தலையாட்டுறீங்க. ஊராம் குழந்தையை ஊட்டி வளர்த்தா தன் குழந்தை தானே வரும். அப்போ மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய தேவையில்லாம ஆண்டவர் தானே அதை நிறைவேற்றி கொடுத்துட்டே இருப்பார், நிறைவேற்றி தந்துக்கிட்டே இருப்பார். ஊராம் குழந்தைக்கு மற்றவர்களுக்காக இப்போ எனக்கு என்று எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக நான் ஜெபிக்கணும். கடன் பிரச்சனை, ஆண்டவரே எத்தனையோ மக்கள் கடன் பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே வட்டி கூட கட்ட முடியாத நிலை இருக்காங்க. மற்றவர்களுக்கு அப்படியே ஜெபம் பண்ணி கொடுத்து வருகிற பொழுது கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரா? எப்படி ஜெபிக்கிறதுக்கு அது ஆண்டவருக்கு பிடித்தமாக இருக்கு. என் நண்பர்களே, இதை நான் சொல்ல நிறைய சொல்லணும். நான் இந்த கருத்தின் போது ஒரு கருத்து எனக்கு என்பது சாலமோன் பற்றி நான் பார்க்குற பொழுது ஒரு கருத்து வருகின்றிருக்கு. சாலமோன் கிட்ட கடவுள் சொல்லுவார் எனக்கு சாலமோன் பற்றி. அது 1 அரசராகமத்தில் பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அவர் கனவுக்கு சொல்லுவார். அவர் கேட்பதற்கு அன்றிரவு கிபையோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும்? உனக்கு என்ன வர வேண்டும்? கேள் கேள் என்று கடவுள் கேட்டார். அப்ப கடவுள் அவர் கேட்டார், உனக்கு என்ன வர வேண்டும்? விரும்பியதெல்லாம் கேளு நமக்கு சொல்றாரு. அதே மாதிரி அவர்கிட்ட அன்னைக்கு உனக்கு என்ன வேணும் கேள்வி சொல்றாரு. அப்போ அவர் என்ன கேட்கிறாரு இன்றைக்கு அந்த இன்றைக்கு சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்கறது 12ஆம் வசனத்தை படிக்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கும்? அவருக்கு நீ கேட்டபடியே செய்கிறேன், உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். என்ன கருத்து பார்க்கும். உதாரணத்துக்கு எப்படி சொல்ற சாலமோன் கொண்டு வந்தான் கடவுள் தோண்டி அவர் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும் கேளுங்க கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, இந்த மக்களை ஆள்வதற்கான நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க, நடத்துவதற்கான ஞானத்தை கொடு கேட்கிறாரு. அப்ப ஆண்டராஜ் நீ சொத்தோ சொகத்தையோ பக்கத்து நாட்டையோ கேட்காம மாறுபட்டு இந்த மக்களை ஆளுவதற்கான ஞானத்தை கேட்டதுனால உனக்கு ஞானத்தையும் கொடுக்கிறேன், நீ கேட்காத சொத்தையும் கொடுக்கிறேன், புகழையும் கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்கிறார். என் அன்பானவர்களே, நீ விரும்பி கேட்பதெல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? இந்த நாளிலே நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால் விரும்பி கேட்பதெல்லாம் நீ கேளுங்க கொடுப்பேன் தருவேன் சொல்லியிருக்கார் அல்லவா? அப்ப விரும்பி கேட்பது என்ன இருக்கணும்? அவருடைய திருவிழத்தை ஜெபிக்கணும், அவருடைய திருவிழத்தை கேட்டதா ஜெபிக்கணும். நான் ஒரு நாள் இந்த சின்ன பிள்ளைங்க ஒரு நாடகம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்களை ஒரு கருத்து பார்த்தேன். என்ன பார்த்தானாக்க அப்பா சொல்லுவாங்கன்றிருக்கு. என்ன சொல்லுவாங்க? அப்பா பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாரு, அவங்க பிள்ளைங்க 5-6 பிள்ளைங்க இருக்கிறாங்க. உனக்கு என்ன கண்ணு வேணும்? எனக்கு ஒரு கார் வேணும். சரி, கார். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 2 வீலர் வேணும், வாங்கி தரேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு கம்ப்யூட்டர் வேணும். இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ
இன்னொரு பையன், ஒரு பையன், சின்ன பையன், அவன் சொல்றான், என்ன சொல்றீங்க, உனக்கு என்னடா கனவு வேணும் போது அந்த பையன் சொல்றான், அப்பா நீங்க தான் எனக்கு வேணும்னு. 4-5 பிள்ளைங்க, அந்த பிள்ளைகிட்ட அப்பா கேட்கிறார், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன, எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று கேட்டுதாங்க. ஆனா ஒரு பையன் சொல்லிட்டான்னு, அப்பா நீங்க தான் வேணும்னு. எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? ஆண்டவர் இதுக்கு தான் நாங்கள் சொல்லி கொடுக்கிறார், அவர் கேட்கணும், நீங்க வேணும். என் அன்பானவர்களே, நான் இந்த வார்த்தை சொல்லுகிற பொழுது இன்னொரு கருத்து கூட இருக்கு. ஒரு சகோதரனுக்கிட்ட போன் பண்ணாரு, ஜெபம் பண்ணி சொல்லி சொன்னார். சரி, எதுக்கு பிரதர் உங்களுக்காக ஜெபிக்கணும்? பிரதர் எனக்கு சரியா கண்ணு தெரியுதில்லை, மங்களா இருக்கு, நான் டாக்டர் போனால் அது முடியாது சொல்லிட்டாங்க, கண்ணுக்கு சரியா பார்வையில்லை. சரி, மங்களா இருக்கு, படிக்குது. அவன் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சி போடுது. எனக்கு கண்ணு தெரியணும், நான் பைபிள் படிக்கணும், நான் கண்ணு தெரியணும், நான் பைபிள் படிக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணு சொன்னான். எனக்கு அப்படியே சாலமோன் கேட்ட மாதிரி தம்பி கேட்கிறானேட்டு உள்ளத்துல இல்லை. தம்பி கண்டிப்பா உனக்கு கொடுப்பாரு, கண்டிப்பா உனக்கு கொடுப்பாரு. நீ ஒவ்வொரு நாளும் கண்ணு மேல ஒரு சிலுவை போட்டு நீ ஜெபம் பண்ணு வா, கண்டிப்பா அன்னைக்கு பிறவி குருடனை கண்ணு கொடுத்து ஆண்டவர் கண்ணு கொடுப்பாரு, நீ கண் பார்த்து நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்ன. என் அன்பானவர்களை பார்க்கணும். அந்த சகோதரன் கண் பார்வை பெற்று கடந்து போனான். கண் பார்வை பெற்று கடந்து போட்டான். இன்னைக்கு பைபிளை படிக்கிறேன். நான் சொல்ற வசந்தால கூட கேட்டிருக்கேன், பகவான் கேட்டிருப்பான், நம்ம நினைக்கிறேன், குடிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நாம் அவருடைய கேட்கணும், அவரிடம் கேட்டு நம்முடைய எல்லா தேவைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே கண்களை மூடுவோமா? கண்களை மூடலாம், ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம், ஜெபிக்கலாம், அப்படியே ஒப்பு கொடுக்க. இன்னைக்கு பெரிய விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும்னு சொன்னவர் கண்டிப்பா நடத்துவார். நான் சொன்ன கருத்தை மையமாய் கொண்டு நடத்துவார்கள். பேரூரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. மத்தேயு 6:31 சொல்லும், முதலாவது கடவுளையும் கடவுளை அரசியல் தேடு, மற்றதெல்லாம் உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் இருக்கிறாரு. இப்ப அப்படியே கொடுங்க. வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. எல்லாம் கண்களை மூடி உங்க கண்ணுக்கு முன்னாடி, மனக்கண்ணு முன்னாடி இயேசுவை நிறுத்தி கரங்களை விரித்து, நீங்க தாங்க ஆண்டவரே எனக்கு வேண்டும், இந்த உலகம் பொல்லாத உலகத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லை, அப்படியே ஒப்பு கொடுத்து கரங்களை ஜெபிப்பீங்களா? வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. மனம் இறங்கி நீரே மறுவாழ்வு தந்தீரே, மறுவாழ்வு தந்தீரே. எங்கேயோ அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை மாற்றிக்கொண்டு வந்தீரே. வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. ஆண்டவர் அநேகரை எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். விரும்பி கேட்காத காரியங்களை கூட நடந்து கொண்டே இருக்கிறது. நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக செய்வேன் சொல்லுகிறார். அப்படி செய்து கொண்டிருக்கிறார். வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. ஜெபம் கேளும். ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.